Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 514 part 2. ஓபன் பண்ணா கமபாக்கா கிங்டம் காட்டுறாங்க. அங்க நம்ம இவாங்கோ சஞ்சய்னு எல்லாம் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ இவாங்கோக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவ்வளவு நேரம் நான் கிளம்பணும், ஓடணும், தப்பிக்கணும், எனக்கு கப்பல் வேணும்னு கத்திட்டு இருந்தவன் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தோன்னே சைலண்டா வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அது ஏன் என்னன்னு கேட்டா, போடா மூஞ்சி ஒரு மண்டையா, அந்த நியூஸ் பேப்பர்ல லூஃபி கிட்ட இருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும்தான். உன்ன மாதிரி அண்டா சைஸ் குண்டா சைஸ் மண்டையனுகளுக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீ தான் லூஃபி என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னப்ப நம்பலையே அப்படின்னு வீம்புக்கு அவனை வெறுப்பேத்துற மாதிரி மூஞ்ச வச்சு பேசிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிடுவானா. அப்போ அந்த சாப்பாடோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த சாப்பிட அந்த சாப்பாடோட எனர்ஜி அவன் பாடி ஃபுல்லா ஏறத அவனால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இத சொன்ன உடனே இவாங்கோ இதுதான்டா டிஷ் ஆஃப் அக்ரஷன், எப்படி மாசா இருக்குதா, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் இந்த ஐலாண்ட்ல இருக்க ஏகப்பட்ட செஃப்ங்க செய்வாங்களாமா. அங்க பாத்தியா என்னோட செல்ல குட்டி தங்க கட்டிகளை எவ்வளவு பியூட்டிஃபுல்லான டஃப்பான பாடிஸ் வச்சிருக்காங்கன்னு. ஆனா அவங்களோட இதயம் பூ போன்றது. அவங்க இந்த டிஷ் ஆஃப் அக்ரஷனை சாப்பிட்டு தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்காங்களாமா. சாப்பாடுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம உடம்புல வந்து சேரப்போகுது. ஒரு நார்மலான மனுஷனுக்கு அழகான பிசிக் தேவை, பர்சனாலிட்டி தேவை, அது எல்லாமே எங்க ஆளுங்க கிட்ட நிரம்பி வழியுது. அப்படி இப்படின்னு அந்த டிஷ் ஆஃப் அக்ரஷனை சாப்பிட்டாலே அவங்க பாடியில ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே போகுங்கிறத இப்படி சுத்தி சுத்தி சொல்லுவான். இப்படி ஒரு விஷயத்த நம்ம சஞ்சய் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. இத பத்தி மட்டும் நம்ம சஞ்சய்க்கு தெரிஞ்சதுன்னா இந்த டிஷ் எல்லாத்தையும் நம்ம ஆளுகளுக்கு செஞ்சு கொடுப்பான். அப்படி அவங்க டெய்லி நார்மலா சாப்பிடறதுனாலேயே பாடியில நல்லா ஸ்ட்ரென்த் ஏறிச்சுன்னா அது நல்ல விஷயம் தானே. அதெல்லாம் விட அவனுக்கு நமிய ரோபினும் சாப்பிட்டு இன்னும் அழகா மாறினாங்கன்னா இன்னும் சூப்பர் தானேன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுவான். அதனால அந்த டிஷ்ஷை நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், எனக்கு அதை சொல்லி கொடுங்கன்னு கண்ணுல ஃபயரோட போய் கேட்பான். நம்ம இவாங்கோ பாஞ்சு வந்து வாயிலேயே ஒரு மிதி, முடியாதுடா வெண்ணன்னு. என்ன கேட்டோன்னே மிதியோட வேண்டான்ட்டான் கொய்யால. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரோலை காமிச்சு இதுதான் 99 வைட்டல் ரெசிபி, சொல்ல போனா நியூ கமா கென்போ டெக்னிக்ஸோட ஒரு பகுதி இதுதான். அது மட்டும் இல்லாம மேரேஜ் லைஃபுக்கான ஒரு ட்ரைனிங். இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த உன்ன மாதிரி ஒரு சப்ப பீஸுகள்லாம் என்னால சொல்லி தர முடியாது. அப்படி உனக்கு சொல்லி கொடுக்கணும்னா உனக்கு கேர்லிஷான ஹார்ட் வேணும், அதுவும் அவங்கள மாதிரின்னு காட்டுவான். பார்க்கவே கர்ண கொடூரமா இருக்கும். கூடவே நியூ கமா கென்போவை லேர்ன் பண்ணுமாமா. எடுத்தோடனே நான் ஒன்னு லேடிஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு பிறக்கல, என்னால முடியவே முடியாது நீருவான். பரவாயில்லையே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கிய, உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு நீருவான் இவாங்கோ. இவங்க பேசிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கவங்க எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரியல, ஆனா வெரைட்டியா ஆடிட்டு இருப்பாங்க. சரி ரைட் இவாங்கோ என்ன பண்ணுவான், நம்ம சஞ்சய்க்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறான். என்னன்னா இந்த 99 ரெசிபிஸையும் 99 கிராண்ட் மாஸ்டர்ஸ்ட ஒப்படைக்க போறானாமா. சோ அது எல்லாத்தையுமே நம்ம சஞ்சய் தான் ஒரு பைரட்டா நின்னு சண்டை போட்டு வாங்கணும். சோ நீ நிஜமான பைரட் தானே, முடிஞ்சா வாங்கிக்க நீர்வான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்டுக்கு புதுசா வரவங்க எல்லாத்துக்குமே ஸ்வீட்டான சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் கொடுப்பாங்களாமா. அப்பதான் அவங்களால அவங்களோட லெவலுக்கு டீசென்ட்டா இருக்க முடியும்னு லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அத போடலைன்னா நைட்டு தூங்க விட மாட்டாங்களாமா, சாப்பிட விட மாட்டாங்களாமா, நிம்மதியாவே இருக்க விட மாட்டோம்னு மிரட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த துணியை பக்கத்துல கொண்டு போய் இந்த ஸ்கர்ட்டை போட்டுக்க, அப்பதான் உனக்கு ஒரு கேர்லி ஃபீல் வரும், அப்படி இப்படின்னு அலக்கழிப்பாங்க. அவன் வேண்டாம்னு பதறுவான். உடனே இவாங்கோ இன்னொரு ஆஃபர் கொடுப்பான். என்னன்னா இந்த சண்டையில மட்டும் இவன் வின் பண்ணிட்டானா அவன் தப்பிச்சு போக கப்பல் கிடைக்கும். உனக்கு ஓகேவான்னு கேட்டவன நம்ம சஞ்சய்க்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த டைம் அவனுக்கு லூஃபியோட பிளாஷ்பேக். என்னன்னா பரட்டில நம்மால மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு குக்கு தேவைப்படுது, வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருந்தான். ஃபர்ஸ்ட் விளையாட்டுக்கு கேட்கறான் தான் நினைச்சான். ஆனா அதுக்கப்புறம் பையன் சீரியஸா ஒன்னொன்னு பண்றதை பார்த்துதான் அவன் கூட இருக்கலாம்னு முடிவே பண்ணிட்டான். அந்த டான் கிரெக் எல்லாம் போட்டு பொழந்து கட்டினானே. அதுக்கப்புறம் சஞ்சய் உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட் போச்சு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்மால எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துலான்னு முடிவு பண்ணிட்டான். இவாங்கோ என்னப்பா எந்த பதிலும் சொல்ல முடியற, சண்டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கிவ் அப் பண்ணிட்டியா, அப்போ உனக்கு எதுவும் வேண்டாமான்னு கேட்பான். ஆனா சஞ்சய் நான் மட்டும் உங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சேன்னா கண்டிப்பா முன்ன விட நான் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிடுவேன் அப்படின்ட்டு அவன் லூஃபியோட பழைய நினைவுகளை தான் அடுத்தடுத்து யோசிச்சு பார்ப்பான். இவங்களோட கனவு என்ன, ஆல் ப்ளூ சீக்கு எப்படியாச்சும் போய் ஆகணும். ஆனா அந்த கனவை அச்சீவ் பண்றதுக்கு இவங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப இந்த மொத்த குரூமே அவங்களோட கனவுகளை ஜெயிக்கணும்னா கண்டிப்பா அத்தனை பேரும் ஒன்னா இருக்கணும். அதை விட முக்கியம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பந்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்ற முடியும். சோ எப்படியாச்சும் வேர்ல்ட்லயே பெஸ்ட் குக்கா இருந்து லூஃபிய கிங் ஆஃப் த பைரட்டா மாத்தியே ஆகணும். அதுக்காக நான் அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவேன். அது நரகமா இருந்தாலும் சரி நான் ரெடின்னு சொல்லி சேலஞ்சுக்கு இங்க அக்செப்ட் பண்ணும் போதே இவாங்கோ பின்னாடி அப்படியே பாஞ்சு வருவாங்க. அவன் தெளிவா சொல்லிடுவான், சண்டை ஒண்ணு ஈஸியா இருக்காது கண்ணா, அடி ஒன்னொன்னு இடி மாதிரி இருக்கும். நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பானா, சுத்தி சூறாவளியே கிளம்பும். அந்த அளவுக்கு வெறி கொண்டு வந்து நம்மள்ட்ட பயங்கரமா சண்டை போடுவாங்க. அவனும் முடிஞ்ச அளவுக்கு நின்று சண்டை போடுவான். இதுல காமெடி என்னன்னா அவங்க அட்டாக்கை இவனால தடுக்கவும் முடியல, அவங்க அட்டாக்ல எஸ்கேப் ஆகவும் முடியல, திருப்பி இவனால அடிக்கவும் முடியல. அப்படியே அடிச்சாலும் அவங்க அந்த அட்டாக்கை தடுத்து திருப்பி இவனை அடிச்சு திருக்கி விட்டுறாங்க. உடனே சஞ்சய் நான் கண்டிப்பா அந்த சண்டையில தோக்க மாட்டேன்னு சொல்லி வெறி கொண்டு சண்டை போட போவான். ஆனா அடி
துவன்னு நம்மால போட்டு துவச்சு எடுப்பாங்க. அவனால ஒண்ணும் பண்ண முடியல, ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. அதுலயே அந்த ஸ்க்ரோல் எல்லாம் காமிச்சு முடிஞ்சா என்கிட்ட இருந்து இந்த ரெசிபி எடுத்துக்க, என் பேரு கேரோலின்னு சொல்லி எல்லாம் அடிப்பாங்க. அவன் மேல ஆல்ரெடி நம்ம செஞ்சு கொலை கால இருக்கான். ஏன்னா வந்த அன்னைக்கே ஏதோ அழகி மாதிரி வேஷம் போட்டு வந்து நம்மளால ஒரு வழி பண்ணால, அதனால உன்னை வின் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் பாஞ்சு வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு வேற லெவல்ல பயங்கரமா சண்டை போடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.